அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிட்டு ஆளுங்கிற ஆப்ஷன் கொடுத்துட்டிங்கன்னா நான் போடுற வீடியோக்கள் எல்லாமே மிஸ் ஆகாமல் நோட்டிஃபிகேஷனில் வந்துடும். இந்த பதிவு மிகவும் முக்கியமானது அப்படின்னே சொல்லலாம். இன்றைக்கி நமக்கு அற்புதமான ஒரு நாளாக இருக்குது. இந்த நாளில் நிறைய சிறப்புகள் இருக்குது. முதல் சிறப்பு இன்றைக்கி ஆங்கில புத்தாண்டு, அதே போல் ஜனவரி மாதத்தின் முதல் தேதி. வருடத்தின் துவக்கமாக இருந்தாலும் சரி, மாதத்தின் துவக்கமாக இருந்தாலும் சரி, அதை நம்ம சரியாக பயன்படுத்திக்கிட்டோம் அப்படிங்கும்போது அந்த மாதம் முழுக்க, அந்த வருடம் முழுக்க நமக்கு நல்லதே நடக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. அதனால தான் நம்மளுடைய முன்னோர்கள் இந்த அற்புதமான நாளில் கோவிலுக்கு போகணும், மளிகை பொருட்களில் மங்களகரமானதாக நம்ம பார்த்து வாங்கணும், தான தர்மங்கள் செய்யணும் அப்படின்னு வலியுறுத்திட்டு வந்தாங்க. அதுவும் இந்த புத்தாண்டு பிறந்திருக்கக்கூடிய இந்த நாள் பார்த்திங்கன்னா வியாழக்கிழமை நாளாக இருக்குது. நல்ல ஒரு குபேர சம்பத்து கிடைக்கணும் அப்படிங்கும்போது இந்த நாளில் நம்ம வழிபாடு செய்கிறது, பணவசிய பரிகாரம் செய்கிறது நல்ல பலனை நமக்கு கொடுக்கும். அதன்படி பார்க்கும்போது பணவசிய நாளான இன்று இந்த புத்தாண்டு பிறந்திருக்கு. அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி 8ங்கிற எண் சேர்க்கையும் அமைஞ்சிருக்குது. அது மட்டும் இல்லாமல் 111 அப்படிங்கிற மேஜிக்கல் டேக்கு உண்டான சேர்க்கையும் நமக்கு அமைஞ்சிருக்குது. இது எல்லாமே சேர்ந்து தான் இந்த நாளை அற்புதமாக மாற்றியிருக்குது. ஏற்கனவே இந்த நாளில் செய்ய வேண்டிய பரிகாரங்கள்னு நிறைய நம்மளுடைய சேனலில் தொடர்ந்து 2 நாட்களாக கொடுத்துட்ருக்குறேங்க. இது வரைக்கும் நீங்கள் எதுவுமே பார்க்கல பண்ணலைன்னாலும் கூட ஒரு முக்கியமான 4 வீடியோக்கள் எண்டு ஸ்க்ரீனில் கொடுக்குறேன். அதை தாண்டி நீங்கள் மற்றதும் பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனல் லோகோ கிளிக் பண்ணிவிட்டு உள்ளே போய் பாருங்கள். அதில் எல்லாமே ரொம்ப சிம்பிளாக இருக்கும். அதில் எது உங்களுக்கு செய்யறதுக்கு விருப்பமாக இருக்குதோ அதில் ஏதாவது ஒன்றையாவது நீங்கள் இன்றைக்கி செஞ்சு இந்த நாளை பயன்படுத்திக்கோங்க. இதன் மூலமாக இந்த வருஷம் முழுக்க உங்களுக்கு பணவரவுக்கு எந்த ஒரு குறையும் ஏற்படாது. சரி, அப்படி உங்களால் எந்த ஒரு பரிகாரமுமே செய்ய முடியல அப்படிங்கும்போது இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த ஒரு விஷயத்தை நீங்கள் செஞ்சுட்டு தூங்குங்க. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நான் ஸ்க்ரீனில் உங்களுக்கு ஒரு பிக்சர் காட்டுறேன். எப்போதுமே நம்மளுடைய சேனலில் சில முக்கியமான நாட்கள் வரும்போது மணி ரிலேட்டடான ஏதாவது ஒரு இமேஜஸ் காட்டுவேன். அதில் 1008 விஷயங்கள் பொதிஞ்சிருக்கும். அதை நீங்கள் சாதாரணமாக பார்க்கறத காட்டிலும் நான் சொல்ல அந்த கண்ணோட்டத்திலே நீங்கள் பார்ப்பதன் மூலமாக அது உங்களுடைய சப்கான்சியஸ் மைண்டில் ரெஜிஸ்டர் ஆகும். இதன் மூலமாக நல்ல ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி உங்கள் மனசுக்குள்ளே எழும், பணம் சம்பாதிப்பதற்கான உத்வேகத்தையும் கொடுக்கும். அதன்படி பார்க்கும்போது இப்போ நான் உங்களுக்கு காட்ட போகிறது பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லான இமேஜுங்க. இதை நம்ம பார்த்துட்டு தூங்கும்போது நமக்கு ஏதாவது ஒரு நல்ல மாற்றம் ஏற்படும். குறிப்பாக சொல்லணுன்னா பணவரவில் பாசிட்டிவான சில விஷயங்கள் எல்லாம் நடக்கும். யாராவது உங்ககிட்ட பணத்தை வாங்கிட்டு போய் ஏமாற்றிருந்தாங்கும்போது அவங்க உங்களை தேடி கொடுப்பதற்கான வாய்ப்பு அதிகம். அதே போல் உங்களுக்கு ப்ரமோஷன் கிடைக்கலாம், அல்லது லாட்ரியில் பணம் விழுகலாம், இன்க்ரிமெண்ட் கிடைக்கலாம், இதை விட பெட்டரான சேலரியில் வேலை கிடைக்கலாம். இந்த மாதிரி ஏதாவது ஒன்று உங்களுக்கு மணி ரிலேட்டடான ஒரு பாசிட்டிவான ஒரு பெனிஃபிட் கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம். இந்த இமேஜ் பார்க்குறதுக்கு எந்த ஒரு ரூல்ஸுமே கிடையாது. ஜஸ்ட்டு நீங்கள் இப்போ நான் காட்டுறதை அப்படியே ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுட்டு நீங்கள் பாருங்கள். ஏன்னா அப்படியே பாஸ்போர்ட் வச்சுட்டு நான் எப்படி சொல்கிறேனோ அப்படியே நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா போதும். சரி, நீங்கள் பார்க்க வேண்டிய இந்த பிக்சரானது உங்களுக்கு ஸ்க்ரீனில் தெரியும். இது எப்படி பார்க்கணுன்னு சொல்கிறேன். முதல்ல எடுத்தோடனேயுமே பார்த்திங்கன்னா நமக்கு பணவரவுக்கு உண்டான சிம்பிள் கொடுத்துருக்காங்க. அதுலேயும் பாருங்கள் ஹைலைட்டடாக இங்கே ஆந்தை நமக்கு கொடுத்துருக்காங்க. ஆந்தைங்கிறது மகாலட்சுமி தாயாருடைய வாகனமாக பார்க்கப்படுது, ஒரு அதிர்ஷ்ட பறவையாகவும் பார்க்கப்படுது. அதுவும் இது பார்த்திங்கன்னா கோல்டன் கலரில் இருக்குது, கோல்டன் அவுல். சரிங்களா, இந்த கோல்டன் அவுல் அப்படிங்கிறது கூட பாசிட்டிவான சுவிட்ச் வேர்டுங்க, பணவரவுக்கான சுவிட்ச் வேர்டு அப்படின்னு சொல்லலாம். இதை கூட நம்ம எத்தனை முறை முடியுமோ அத்தனை முறை சொல்கிறது நல்ல பலனை கொடுக்கும். அடுத்து பார்த்திங்கன்னா இந்த ஃபெகு சிம்பல் கொடுத்துருக்காங்க. இந்த ஃபெகு சிம்பல் நம்ம சேனல் ரெகுலராக பார்க்குறவங்களுக்கு தெரியும். சுக்கிரனுக்கு உரியது, நல்ல ஒரு பணவரவு ஏற்படுத்தி தரக்கூடியது. அடுத்து பார்த்திங்கன்னா கீழே இருக்கிறது மணி அட்ராக்ஷன் நம்பர் 234451. ஐ அட்ராக்ட் மணி அப்படிங்கிறது இது கொடுத்துருக்கக்கூடிய அஃபர்மேஷன். இது ஆக்சுவலாக நம்ம தனியாகவே யூஸ் பண்ணலாம். இங்கே நான் உங்களுக்கு மிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்கேன். சரிங்களா, அந்த வெளியில் இருக்குது இல்லையா இந்த சக்ரா, அது பார்த்திங்கன்னா மகாலட்சுமி தாயாரினுடைய சக்கரம் அப்படின்னு சொல்லலாம். இதில் எழுதியிருக்கக்கூடிய ஒவ்வொரு நம்பருமே அதிகப்படியான பணவரவு நமக்கு கொடுக்கும். அதுலேயும் பாருங்கள், அந்த 897 ஆகட்டும், 5701 ஆகட்டும், இதெல்லாமே நமக்கு ஃபாஸ்ட்டான ரிசல்ட்டை கொடுக்கும். இதே போல் தான் இங்கே மைன்யூட்டாக குட்டி குட்டியாக நிறைய மணி அட்ராக்ஷன் நம்பர்ஸ் கொடுத்துருக்கேன். இதில் ஒரு சிலதெல்லாம் நான் உங்களுக்கு தனித்தனி பதிவுலேயும் சொல்லியிருக்கேன். இது அப்படியே நீங்கள் பாருங்கள், இந்த நம்பரை சொல்லுங்கள். அடுத்து கீழே பாருங்கள், இது நிறைய பேர்த்துக்கு தெரியும். இது ஏஞ்சல் நித்திகாவுடைய சிம்பல். இந்த சிம்பலை பார்த்துட்டு நம்ம பணம் வேணும்னு கேட்டாவே ஏஞ்சல் நித்திகா நமக்கு உடனடியாகவே பண தேவையை பூர்த்தி பண்ணிடுவாங்க.
அதுலேயும் நீங்கள் இதை கையில் வரைஞ்சிக்கிறதுனாலும் கூட அதிகப்படியான பலன் கிடைக்கும். அப்படி கையில் வரைகிற மாதிரி இருந்ததுன்னா அந்த நடுவில் இருக்கிற சிம்பலை மட்டும் நீங்கள் போட்டுக்கிட்டிங்கன்னா போதும். சுற்றி இருக்கிற அந்த மைன்யூட்டான விஷயங்கள் போடலினால் பரவாயில்ல, நடுவில் இருக்கிற இதை மட்டும் நீங்கள் போட்டுக்கிட்டீங்க அப்படின்னாவே போதும். இப்போ இதில் கொடுத்துருக்கிறது எல்லாமே மணி ரிலேட்டடான விஷயங்கள் தான். இதை நம்ம ஊன்றி பார்த்தோம் அப்படின்னாவே நமக்கு அதுக்கு ஏற்ற மாதிரி பலன் கிடைக்கும். இப்போ இதை பார்த்துக்கோங்க. நல்லா டீப்பாக பார்க்கணும். நல்லா பார்த்துட்டு இப்படி கண்ணை மூடினீங்கன்னா மறுபடியும் அதெல்லாம் உங்களுக்கு ஞாபகம் வரணும். அதில் என்ன சிம்பல் இருந்துச்சு, என்னென்ன நம்ம பார்த்தோம் அப்படிங்கிறது ஞாபகம் வரணும். அந்த அளவுக்கு நல்லா கவனிங்க. அதன் பிறகு கண்களை மூடி உங்களுக்கு தேவையான பணம் கிடைக்கிற மாதிரி இமேஜினேஷன் பண்ணுங்கள். அதன் பிறகு இதே தாட்டோடவே, அதாவது இதே நினப்போடவே நீங்கள் படுத்து தூங்குங்க. ஏன்னா நம்ம இதை பார்த்ததுக்கப்புறம் அமைதியாக படுத்து தூங்கும்போது தான் இது நம்மளுடைய மைண்டுக்குள்ளே நல்ல ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும். இது அப்படி டிவி பார்க்கும்போது ஜஸ்ட் இப்படின்னு பார்த்துட்டு நம்ம படுத்து தூங்குறதுனால ஒரு பிரயோஜனமும் இல்லை. அதனால் எல்லா வேலையும் முடிச்சுட்டு தூங்கிறதுக்கு முன்னாடி இதை நீங்கள் அப்படியே பார்த்துட்டு அதன் பிறகு நீங்கள் உடனே ஃபோன் ஆஃப் பண்ணிட்டு நீங்கள் பாட்டுக்கு தூங்குங்க. அப்போ தான் இது சூப்பரான ரிசல்ட் நமக்கு கொடுக்கும். வெறும் 2 நிமிஷம் கூட ஆகாது இந்த விஷயத்தை செய்யறதுக்கு. ஆனால் இதன் மூலமாக நமக்கு வாழ்க்கையில் மிகப்பெரிய பொருளாதார முன்னேற்றம் ஏற்படும். அவசியமாக எல்லோரும் பார்த்து பலனடையுங்க. வீடியோ பிடிச்சிருந்தால் மற்றவங்களோடையும் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். மற்றும் ஒரு பயனுள்ள பதிவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.